ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் சேரனுடைய கல்யாணம் நின்று போயிடுச்சு. பாவங்க சேரன் ரொம்ப மனசு உடஞ்சி போய் கண்ணில் கண்ணீரோடு உக்காந்துட்ருக்காரு. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிறது அவருடைய குடும்பத்தினுடைய ஆள் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ தம்பிங்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க. சோழனும் சொல்கிறாரு, அண்ணன் பதறிடாதானே அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் என்னன்னா, எனக்கு பயம் ஃபுல்லாக அந்த சந்தா மேலே தான்ப்பா. பாவம்ப்பா அந்த பொண்ணு, எவ்வளோ மோசமான ஆளுங்களாக இருக்காங்க பாரு அவங்க ஆளுங்க. என்ன பண்ணுதோ தெரியலப்பா. சந்தா அழுதுச்சுப்பா, சந்தா அழுது இப்போதாண்டா நான் அதை பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த கோயில் ஐயர்லாம் எல்லாரும் வெளியே போங்க, நட சாத்தணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. உடனே இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு மூளையாக ஒவ்வொருத்தரும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே அதே சிந்தனை தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ உடனே நிலா கேட்குறாங்க, என்ன எல்லாருமே உம்முன்னு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அண்ணங்கிட்ட யாராச்சும் போய் பேசுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவன் சொல்கிறாரு, அண்ணி சினிமாவில் நடந்த மாதிரியே நடந்து முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சோழன் சொல்கிறாரு, சினிமாவில் நடக்கிறது மாதிரி இருக்கட்டும், அது வேற. ஆனால் அண்ணனுக்கு இது மாதிரி எத்தனை முறை நடந்திருக்குது. ஏற்கனவே கார்த்திகாவை கல்யாணம் பண்ணுறப்போ கார்த்திகா வரேன்னு சொல்லிட்டு பொண்ணு கல்யாணத்துக்கே வரலை, அது ஒரு வாட்டி நின்று போச்சு. அதுக்கப்புறமா இப்போ பொண்ணு மணமேடைக்கு வந்தோம், அண்ணனுக்கு கல்யாணம் இந்த மாதிரி தள்ளி போயிடுச்சே, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அப்புறம் குடும்பத்தில் எல்லாரும் இதை பற்றியே யோசிச்சுட்ருக்காங்க. சேரனும் சமையல் கட்டில் நின்று அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறமா அவரை தெளிவுபடுத்திக்கிட்டு தம்பிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே வெளியே என்னடா எல்லாம் இப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க, சாப்பிட வேண்டாவா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. உடனே பல்லவன் அழறா மாதிரி அண்ணான்னு வராரு. ஏய் கொன்னுடு வேண்டா, இப்போ அழுதினா அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை திட்டுறாரு. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் விடுங்க, அவ்வளோதாண்டா, எனக்கு கல்யாண ராசியே இல்லை போல இருக்குடா, கல்யாணம்னு ஒன்று நடந்திருக்கிறது தந்தா நடந்திருக்காதா அப்படின்றாரு. உடனே நீலா சொல்கிறாங்க, அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணே அப்படின்ட்டு. இல்லை நீலா, எனக்கு கல்யாணம் நடந்திருக்கிறது தந்தா எப்போவோ நடந்திருக்கும், ஏன் இப்படி தள்ளி போகுது, எனக்கு அந்த ராசியே இல்லைப்பா, எனக்கு இனிமேல் கல்யாணம்லாம் வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஒன்று, சந்தாவை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது, அவள் என்ன பண்ணுறாளோ தெரியல, பாவம் பயமாக இருக்குது, அவளை என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு, அதுதான்ப்பா எனக்கு வருத்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் அன்றைக்கி நைட்டு தூங்கிடுறாங்க. தூங்கிட்ட பிறகு காலையில் எழுந்து சேரன் காஃபி போட சமையல் கட்டில் காஃபி போடுறதுக்காக பால் எடுத்து வச்சிட்ருக்காரு. அப்போ நிலா வராங்க. நிலா பார்த்துட்டு அண்ணன் அப்படின்றாங்க. சேரன் பார்க்குறாரு, பார்த்துட்டு மௌனமாக போயிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா வராரு, நடேசன். அவர் டே சேரா, எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் இல்லைன்னா என்ன, இன்னொரு கல்யாணம் நடக்கும், எது நடக்கலையோ அது ஏதோ ஒரு நல்லது இருக்குதுன்னு நினச்சிக்கோ, அதுக்குன்னு நீ ராசி இல்லாதவன்லாம் நினைக்காதடா, உனக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதன்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாண்டியன் வராரு. அண்ணன் நீ ஓகேவாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஓகே தான்டா அப்படின்னு சொல்கிறாரு சேரன். பல்லவன் எல்லாரும் இது மாதிரி சொல்கிறாங்க. கடைசியாக எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு தராருங்க சேரன் தம்பிங்களுக்கெல்லாம். அப்போ சோழன் அண்ணன் நீ ரொம்ப கவலைப்படாதனன்றார். வரே அடித்து உடச்சிருவேன் சொல்லிட்டேன், என்னடா நினச்சிட்ருக்கீங்க, ஆளுக்கு ஆளுக்கு இதை பற்றியே பேசிகிட்ருக்கீங்க, இன்னொரு வாட்டி இதை பற்றி பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுறாரு கோவத்தில் சேரன். அதை சோழன் கேட்குறாரு, என்னடா இதுக்கு முன்னாடி நீங்கள் அண்ணங்கிட்ட பேசுனீங்களான்னு கேட்குறாரு. ஆமாண்ணே அப்படின்றான் பல்லவன். அதுக்கு உடனே சோழன் சொல்கிறார், அதான் அண்ணன் இவ்வளோ காண்டாகுதா, சரி விடுங்கடா, அந்த பேச்சே இனிமேல் எடுக்க வேண்டாம்டா அப்படின்றாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அனீஷ் கால் பண்ணுறாரு. அனீஷ் கால் பண்ணதும் அதை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது அனீஷ் பையா பேசுகிறாரு, சேரன் பையா சாரி, இது மாதிரி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை, இது மாதிரி நாங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம், எங்களை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்கன்றாரு. உடனே சேரன், அனீஷ் நீ ஓகேவா, சந்தா ஓகேவா, சந்தா எப்படி இருக்கா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்றாங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பையா, ஆனால் எங்களை வண்டி மாற்றி லாரி மாற்றி கார் மாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க ஊருக்கு, ஆனால் ஊருக்கு போயிட்டு அவங்க உடனேலாம் ஒன்றெல்லாம் பண்ண மாட்டாங்க, சந்தா கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் பிரச்சனை வரும், அதை நான் சமாளிச்சுப்பேன், நான் பார்த்துக்கிறேன் சந்தாவை அப்படின்னு சொல்கிறாரு அனீஷ்.
இப்போ என்னால் பேச முடியல. நான் உங்களுக்கு தெரியாம தான் வந்து பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு பேசுறேன் அப்படின்னு மெசேஜ சொல்லிட்டு அவரு வச்சுறாரு. உடனே நிலா எல்லாருமே ஆறுதல் சொல்றாங்க சேரனுக்கு. அவரு தான் அனீஷ் பையா தான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு இல்லண்ணே. அதனால அவர் கண்டிப்பா பார்த்துப்பாரு சந்தாவ. எப்படியாவது உங்களுக்கு திரும்பவும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அட்வைஸ் பண்றாங்க. நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்குது, சந்தாவ காட்டுறாங்களா இல்லையான்ட்டு பார்க்கலாங்க. நன்றி, பாய்.